வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யாகவா சிங்கப்பூர்லேருந்து. நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு நாள் ரைடில் எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இங்கே பக்கத்தில் ஒரு நேச்சர் பார்க் இருக்குங்க. அந்த நேச்சர் பார்க்குக்கு தான் போகிறோம். அந்த நேச்சர் பார்க்கில் என்ன யாகவா ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, அந்த வாங்க உங்களுக்கு இங்கே சொல்கிறதோட உங்களுக்கு அங்கே காட்டினேன்னா நீங்கள் நல்லாயிருக்கும். அதனால் வாங்க ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோம். போகும்போதே பேசிக்கிட்டே போவோம். வாங்க போவோம். சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா, அதாவது பார்க்கு நிறையா இருக்குங்க. ஒன்று ஒரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் இதில் பார்க்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து என்னென்னா அந்த ஆமை, மீன், அப்புறம் இந்த என்னென்னா கீரிப்பில் இந்த மாதிரிலாம் இருந்துருக்குங்க. நம்ம இன்னைக்கு போகிற நேச்சர் பார்க்கில் என்ன பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு என்னென்னமோ தெரியும்பாங்க. நானே ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். நம்ம போனால் தான் தெரியும் அங்கே எப்படி என்னென்னு இருக்குன்ட்டு. கேட்டதுக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னாங்க, அந்த பார்க்கில் சூப்பராக இருக்கும் அப்படின்னோன்னா, சரி இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு நாள் ரைடாக நம்ம அங்கேயே வச்சுக்கலான்ட்டு கிளம்பியாச்சுங்க. கொஞ்சம் போகணும். ஒரு வழியாக வந்தாச்சுங்க. நம்ம அந்த தாம்சன் நேச்சர் பார்க் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இதாங்க தாம்சன் நேச்சர் பார்க்கு. இதில் வந்து ஓப்பனிங் ஹவர்ஸ் 7 to 7 தாங்க போட்டுருக்காங்க. அதாவது காலையிலேருந்து 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அலோட்ல போல. இதில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் கன்ஃபியூசனாக இருக்குது வேறு. போங்க, இதிலே போயிட்டு நம்ம ரைட்டில் எடுத்து பார்ப்போம். போகலான்னு நினைக்கிறேங்க. போவோம், உள்ளுக்குள்ளே போய் பார்ப்போங்க. இந்த பார்க்கு புதுசுங்க. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரனால எனக்கு தெரியல எந்த பக்கம் போகிறதுன்ட்டு. நம்ம லாஸ்ட்டாக இந்த பார்க்கில் நம்ம அதை அடிக்கடி போகிற நம்ம வேலை பார்க்குற பக்கத்தில் வேறு இருக்கனால அது ஒன்றும் நமக்கு பெருசாக தெரியல. அதே மாதிரி இந்த பார்க்லேயும் அதான் நான் ஃப்ரெண்ட்ஸ் அலோன். அதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இந்த ஸ்மோக் பண்ணக்கூடாது. இன்னொன்று புதுசாக எதோ வச்சுருக்காங்க. அதாவது இந்த இன்ஜின் பாருங்கள், இந்த காரில் பைக்கிலலாம் இன்ஜின் இந்த புகை வரும்ல, அதுக்கெல்லாம் அலோடு கிடையாது. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. சைக்கிள் பார்க்கிங்கெல்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே சைக்கிளுக்கு அலோடு இருக்கான்னு வேற தெரியல. மோட்டார் சைக்கிள் பே, பைக் சைக்கிள் பே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதாங்க சைக்கிள் பார்க்கிங்க. நம்ம அங்கே நம்ம சைக்கிளை பார்க் பண்ணிடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே சைக்கிளை பார்க் பண்ணிடுவோங்க. நம்ம சைக்கிளை பார்க் பண்ணியாச்சு. இந்த பாருங்க, நம்ம சைக்கிளை பார்க் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் நம்ம நடந்தாங்க போகணும். ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே நடந்து போய் உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. தாம்சன் நேச்சர் பார்க். இந்த பக்கம் வழி இல்லைங்க, நம்ம அப்படியே தான் போய் ஆகணும் போல இருக்குது. நண்பர்களை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சைக்கிள் இங்கே ரைடு பண்ண முடியாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே சைக்கிளுக்கு அலோடு இல்லையா. உள்ளுக்குள்ளே சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோடு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க ஒரு நிமிஷம், இதில் பாருங்கள், இந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த சைக்கிளுக்கு பார்க்கிங், அதாவது உள்ளுக்குள்ளே ரைடுக்கு அலோடு இல்லைன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதனால நம்ம சைக்கிள் ரைடு பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகவா நம்ம திரும்பி போகிறான்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க, நம்ம நடந்து போய் உள்ளுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவாங்க. வாங்க போவோம். இந்த பக்கமும் கேட்டு க்ளோஸில் இருக்குங்க. இவ்வளோ போகலாங்களா என்னன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் அதாங்க, இந்த வெஹிக்கிளுக்கு அலோடு இல்லை. சைக்கிள் பார்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள எல்லாத்துக்கும் சைக்கிள் பார்க்கு காருக்கெலாம் அலோடு இல்லைன்னு போட்டுருக்காங்க. அதே மாதிரி இங்கே பெட்டுக்கு அலோடுங்க. பெட்டுன்னா நம்ம கையில் கொண்டு வர பெட்டுக்கு அலோடு கிடையாதுங்க. மிச்சப்படி இங்கே உள்ளதெல்லாம் ஓகே தாங்க. இங்கே ஏன் அதாங்க சைக்கிளுக்கு அலோடு இல்லைன்னு போட்டிருக்காங்க. இப்போ 2 பக்கம் இருக்குது. இந்த பக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் ரைன் பிக் ரயில், இதில் ஏரோமார்க் மாதிரி எதை போட்டு காட்டுறாங்க. ஸ்டீம். இந்த பக்கமே போங்க, நம்ம லெஃப்ட் சைடு போய் பார்ப்பாங்க முதல்ல. ஓகேங்க, இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதாவது இந்த மாதிரி சுற்றி பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் ஓகே. ரைடு பண்ணுறவங்களுக்கு இதுக்குள்ளே நம்ம ரைடு பண்ண முடியாது, அலோடு இல்லைங்க. ஏன்னா அங்கே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே சைக்கிள் அலோடு இல்லைன்ட்டாங்க. சைக்கிள் பெட்டு இதெல்லாம் அலோடு இல்லைன்ட்டாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஓகே தாங்க. இதில் இன்னைக்கு வந்ததுக்கு நம்ம ஏதாவது சுற்றி பார்த்துட்டு இது போகலாங்க.
ஒரு நாள் ரைடுங்கும் போது நம்ம அதில் இன்னைக்கு இதாக தான் பண்ணலாம்.